எதிர்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமை அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்கட்சி தலைவர் சொல்லட்டும். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் இருமுறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு நிமிஷம் ஒரு தகவலை கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம். சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதையடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமை அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும்.